ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெல்வெட் கப் கேக். ரொம்ப அட்டகாசமாக ஈஸியாக 20 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கப் கேக்கை நம்ம எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வெல்வெட் கப் கேக் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு வானலியை ப்ரீஹீட் பண்ணிடலாங்க. ஸ்டாண்டு போட்டு இந்த மாதிரி மூடி வச்சு முடியலாங்க. அடுத்தது என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 3/4 கப்புக்கு நான் பால் எடுத்திருக்கேன். இது காய்ச்சின பால் தாங்க. இதில் நான் 1 ஸ்பூனுக்கு வினிகர் சேர்க்க போகிறேன். வினிகர் சேர்த்துட்டா உடனே நமக்கு பட்டர் மில்க் கிடச்சிடுங்க ஒரு 5 நிமிஷத்தில். இப்போ இதை உரமாக வச்சிடலாம். உரமாக வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் என்னென்ன பொருள்லாம் கலக்கிறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல ஒரு 1/4 கப்புக்கு குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேங்க. இன்றைக்கி நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அடுத்தது 3/4 கப்புக்கு சுகர் பவுடர் எடுத்திருக்கேன். சர்க்கரை நல்லா பொடி செஞ்சு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெனிலா எசன்ஸு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்படி நல்லா கலந்து விட்டுட்டா நமக்கு நல்லா இந்த ஸ்மூத்தாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க. இப்போ 1 கப்புக்கு மைதா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 ஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூனு பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா அப்படி சலிச்சு விட்டுடலாங்க. அதுலேயே இந்த மாதிரி சலிச்சு விட்டுட்டோம்னா நமக்கு இதில் இருக்கிற சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் கூட நமக்கு இதுலேயே இந்த ஜல்லடையிலே தங்கிடுங்க. இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த பட்டர் மில்க்கு இது இதோட நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். தயிர் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா கூட அதை கூட நல்லா கடைஞ்சி சேர்த்துக்கலாம். புளிப்பு இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம பட்டர் மில்க்கு உடனே நமக்கு தேவைன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்மூத்தாக நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் இருக்கிற சர்க்கரை நமக்கு மெல்ட் ஆகி நமக்கு அளவு கரெக்டாக வந்துடும். 1 கப் மைதாக்கு இந்த 3/4 கப்பு பால் வந்து இந்த சர்க்கரை கரையும் போது நமக்கு கரெக்டான பேட்டர் நமக்கு கிடச்சிருங்க. இப்படி கைவிடாமல் ஒரே பக்கமாக நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது இப்போ முதலை விட இப்போ நமக்கு சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது பார்த்திங்களா. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக நமக்கு கிடச்சிருச்சுங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு நான் ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்க்குறாங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபுட் கலர் சேர்த்துட்டு நம்ம இப்போ கைவிடாமல் இதை நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணுங்க. இப்படி கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது நமக்கு நல்லா கலராக கிடைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. கலந்து விட இந்த மாதிரி நல்லா கலர் நல்லா இந்த மாதிரி கலர் வர அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம இதை மோல்டுலேயோ அல்லது கிண்ணத்துலேயோ எதில் வேணால் ஊற்றிக்கலாங்க. இன்றைக்கி நான் சிலிக்கான் மோல்டு எடுத்திருக்கேன். இதில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒரு 3/4 வாசி அளவுக்கு நம்ம இதை ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நமக்கு ஊற்றும் போது இந்த மாதிரி வரணுங்க. இந்த பதத்துக்கு வரும்போது தான் நம்ம ஊற்றணும். அப்படி செய்யும்போது தான் நமக்கு கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கலந்து எடுத்து வச்சு ஊற்றியாச்சுங்க. அடுத்தது நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வானிலையில் நம்ம இந்த கேக்கு ஊற்றி வச்சு இந்த மோல்டு எல்லாத்தையும் நம்ம இறக்கிடலாங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாங்க. இப்போ 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை செக் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு டூத் பிக்கோ அல்லது இந்த மாதிரி கத்தியோ எடுத்து நம்ம இந்த மாதிரி லைட்டாக இப்படி குத்தி பார்த்தோம்னா நமக்கு ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ஒட்டாமல் வரும்போது நம்மளோட கேக் வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாங்க. அடுத்தது இந்த மாதிரி நான் சிலிக்கான் மோட்டில் இதுலேயும் ஊற்றி வச்சுருக்கேங்க. குட்டி குட்டி கேக் வர்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது. இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. அது இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை அன்மோல்டு பண்ணிக்கலாம். சிலிக்கான் கப்புன்றதுனால டக்கு நமக்கு வந்துருச்சு பாருங்கள். நம்மளுடைய வெல்வெட் கேக் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக அட்டகாசமாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ சிலிக்கான் மோல்டில் இருக்கிற இந்த குட்டி குட்டி கப் கேக்குகளையும் இந்த மினி கேக்குகளையும் எடுத்துடலாங்க. இந்த மாதிரி மினி கேக் செய்யும்போது குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இதுவும் நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா இது 2 விரலில் நமக்கு அடங்கிடும். அந்தளவுக்கு குட்டியான கேக் இது. இதையும் அன்மோல்டு பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. இதையும் எடுத்தாச்சு. இப்போ இது மேலே நம்ம பட்டர் க்ரீம் வச்சு நம்ம எப்படி டெக்கரேஷன் பண்ணிக்கலாங்க. நமக்கு விரும்பின விதத்தில் நம்ம நல்லா இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. ரொம்ப ஈஸியானது. இந்த பட்டர் க்ரீமு இந்த நாசில் எப்படி பண்ணுறதும் நம்ம ஏற்கனவே சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குட்டி கேக் மேலேயும் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க.
அழகாக வருது பார்த்திங்களா? இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நம்மளுடைய அருமையான வெல்வெட் கப் கேக் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வெல்வெட் கப் கேக் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.